பட் அந்த விசாரணை நடைபெற்ற மேலளவு வரைக்கும் ஜென்ரலாகவே இப்போ நம்ம ஏடிஎம்கே காலத்தில் ஊழல் நடந்த ஊழல்களை கூட திமுக வந்து எப்படி காப்பாத்திச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இப்போ நாங்கள் நம்ம என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, இப்போ திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலாக இருந்தாலும் இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் எந்த தயவுதாட்சியமும் பார்க்கக்கூடாது. அது யார் செய்திருந்தாலும் இப்போ அந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா யார் வேணால் எந்த ஆவணத்தை வேணால் கிழிச்சிட்டு போகலாம்ல. இப்போ கிழிச்சிட்டு போன ஆவணங்கள் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ ஹார்ட் டிஸ்க்குங்கிறதுனால அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அது நெட்வொர்க்கில் இருக்கும்போது அந்த ஹார்ட் டிஸ்க் மிஸ்ஸிங்காக இருக்கேன்னு கூட நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் வாட் அபவுட் டாக்குமெண்ட்ஸ்? உள்ளுக்குள்ள நாளைக்கு யாராவது ஒரு இன்ஜினியர் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது தான், ஏதாவது ஒரு விசாரணைக்கு பார்க்கும்போது தான் அங்கே ஆவணம் மிஸ்ஸிங்கிறதே தெரியும். நிறைய நிலக்கரி வாங்குவீங்க, ஆனால் தரம் குறைந்த நிலக்கரி வருது. நீங்கள் செக்கிங் பண்ணுறதுக்கு என்ன தேர்ட் பார்ட்டி யார் வச்சுருக்கிறீங்க? அது அந்த பர்சனே சொல்கிறதே. அதானி சொல்கிறாலே தேர்ட் பார்ட்டி கன்சல்டன்ட் நிலக்கரியை செக் பண்ணுறதுக்கு எப்படி உருப்படும்? அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1000 ரூபா திருடுறவனா பிடிப்பாங்க. நீங்கள் இதே 1 கோடி ரூபா திருடினீங்க, இல்லை 10 கோடி ரூபா, இல்லை 100 கோடி திருடினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சல்யூட் அடிக்கும். ரைட்டா? லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வேலையை தான் செஞ்சுட்ருக்காங்க. 2 குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு இடி அமைச்சிருக்கிறாங்க. ஒன்று டெண்டர் சம்மந்தப்பட்ட ஏறலேருந்து 10% லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க இந்த அமைச்சர் இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் என்ன அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்கோம்? செக்ரட்டரியாக இருந்தவர் என்ன வேலை பண்ணார்? நாங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லும்போது இந்த மாதிரி துரிதமான நடவடிக்கைகள் கடகடன்னு எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளோட திருநெல்வேலி கல்குவாரி மைனிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு தெளிவாக ஆதாரம் கிடையாது. இதுவே எஃப்ஐஆர் போட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி திருநெல்வேலினா இதெல்லாம் இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற புகாரும் ஆதாரமும். இது வந்து புகார் ஆதாரம் நம்ம சும்மா கொடுக்கல. இப்போ நான் புகார் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக நம்ம போட்டு நம்ம 47 பக்கம் புகார், 48 பக்கம் புகார், அதுக்கு பிறகு என்க்ளோஷர் போட்டு ஒவ்வொரு புகாரில் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன ஆதாரம்னு போட்டு அந்த ஆதாரம் ஒவ்வொன்றுத்தையும் நான் எடுத்திருக்கிறேன். அப்போ அந்த ஆதாரம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 600 பேஜ் தாண்டும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலையும் 663 பக்கம். அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கூட இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் போடலையே. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஒரு முக்கியமான கோப்புகள்லாம் காணாமல் போயிருக்கு. அதாவது 34 ஹார்ட் டிஸ்குகளும் காணாமல் போயிருக்கு, திருடியிருக்காங்க. இதில் கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கொள்முதல் செய்ததில் முறைகேடுகள் செஞ்சுருக்கிறாங்க. அது தொடர்பாக ஆவணப்படுத்தி வச்சுருந்தாங்க. அது இப்போ காணாமல் போயிருக்கு. இது வந்து திமுக அமைச்சர் அப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரியான சதி வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? மின்சார வாரியத்தை பொறுத்தவரை பல்வேறு முறைகேடுகள் அதில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. கடந்த 10 ஆண்டுகள் எடுத்தீங்கன்னா நிறைய ஊழல் நடந்திருக்கு. இன்னைக்கு மின்சார வாரியம் இவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஊழல்கள் தான். இந்த திருட்டு ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட அந்த காலகட்டம் என்பது நான் முக்கியமான ஒரு காலகட்டமாக பார்க்கிறேன். அது எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னா, புதிய ஆட்சி மாறுது. புதிய ஆட்சி வந்ததற்கு பிறகு முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிய ஆட்சியில் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்சி வருவதற்கு ஜஸ்ட்டு முன்னாடி தான் சிபிஐ நம்மளுடைய அறப்போருடைய டிரான்ஸ்ஃபார்மர் புகாரில் நாங்கள் உயர்நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை செய்தது சரியல்ல, நாங்கள் சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்றும் மாற்றி இருக்கிறாங்க. மே மாதம் நடந்துச்சு, மாற்றிருக்கிறாங்க. இப்போது அவர்கள் வந்து அதே 16, 17 அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்கள் விசாரணையை துவங்கி இருக்க வேண்டும். சிபிஐ எதனால் டிலே ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இந்த காலகட்டத்தில் சிபிஐ வந்து விசாரணையை இப்போ துவங்கணும் டிரான்ஸ்ஃபார்மரில். அப்போ அந்த விசாரணையை வந்து துவங்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு திருட்டு நடந்திருக்கு, ஹார்ட் டிஸ்க்குகளை காணவில்லை அப்படின்னு ஒரு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. இது ஆவணங்களை, அதுவும் ரொம்ப முக்கியமாக எந்த துறையில் இது நடந்திருக்கு அப்படின்னா கொள்முதல் துறையில் நடந்திருக்கு.
மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் டிவிஷன். இப்போ உதாரணத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய எல்லா டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்களும் இந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிவிஷனில் தான் நடக்குது. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் கடந்த 4-5 ஆண்டுகள்ல இந்த சிசிடிவிகள் எல்லாம் வேலை செய்யாமல் செய்யப்பட்டிருக்கிறது. வேலை செய்யாம இருந்த ஒரு சிசிடிவியை சரி பண்ணல, செய்யாம போச்சு, அப்புறம் சரி பண்ணன்றாங்க. அது வேலை செய்யாம சரி பண்ணலையா, இல்ல சரி வெளியே வேலை செஞ்சுட்டு இருந்ததை வேலை செய்ய விடாம பண்ணிட்டாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இவ்வளவு ஒரு பெரிய துறை, ஒரு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்னா, நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீங்க பவர் பர்ச்சேஸ் அவங்க வந்து தனியாரிடம் இருந்து வாங்கக்கூடிய பர்ச்சேஸும் இந்த மாதிரி கொள்முதல்களும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுத்துடைய பர்ச்சேஸ் வந்து கிட்டத்தட்ட 75,000 கோடி ரூபாயிலேருந்து 80,000 கோடி ரூபாய் இருக்கும். அவ்வளவு கொள்முதல்கள் நடக்கக்கூடியது இந்த இரண்டு டிவிஷனில் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன்லேருந்து, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிவிஷன்லேருந்து இப்படி ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயிருக்கணும். இது ஒரு ஊழலையோ அல்லது பல ஊழல்களின் ஆதாரங்களை அழிக்கவோ நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதனால தான் இதன் பின் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க. வெறும் திருநவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்காரரால் வந்து மின்சார வாரியத்துலேருந்து 18 ஹார்ட் டிஸ்கை எடுத்துகிட்டு போக முடியுது அப்படின்னா 8க்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, 18 காணுன்றாங்க, அப்புறம் 34 கண்டுபிடிச்சோன்றாங்க. அப்போ அது வெவ்வேறு துறைகள் சார்ந்ததா என்னங்கிறது நமக்கு தெரியல. இதுவரை எந்த தெளிவும் இல்லை. ஆரம்பத்திலிருந்து இப்போ இன்றைக்கி தான் சிபிசிஐடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து அதை சொல்கிறோம், இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி விசாரிக்கணும். இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்க முடியாது. இது வந்து தரோ ஜாப் பண்ணும். ஏன்னா ரொம்ப முக்கியமாக இதில் மேல்மட்டம் வரை இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சம்மந்தப்பட்டு இருக்கலாமே. அப்போ அதை வந்து விசாரிக்கணும். இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நம்ம ஒரு ஊழல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஈடுபட்டவர்கள் ஏதோ கீழ் அளவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மட்டும் கிடையாது. ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய காசி இன்னைக்கு சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக இருக்கிறார். அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் வந்து ஆனால் ஒரு மிடில் லெவல் அதிகாரி தான். ஆனாலும் அவருக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் உட்காந்து தான் அவர் எல்லா டெண்டர்களையும் ஃபிக்ஸிங் செய்கிறார். அப்போ அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான பீப்புள் எல்லாம் இந்த ஊழல்கள்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அப்போ அதனால் இந்த மாதிரி ஒரு ஆவணங்கள் நமக்கு வந்து திருட்டு போகுது அப்படின்னு சொன்னால் இது வந்து அந்த துறைக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு கீ அதிகாரிகள் கூட அதில் இன்வால்வ்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ யார் அந்த அதிகாரி, எந்த ஊழலுக்காக மறைப்பதற்காக இது செய்யப்பட்டது, இதெல்லாம் வந்து விசாரணைக்கு உள்ளாக்கி அவர்கள் வந்து சரியான நபர் யார் தவறு செய்தார்களோ அவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பக்கம் வந்து தாவேக்கா அரசு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் செய்யப்படுது அப்படின்னு சொன்னாலும், அதே தாவேக்கா அரசு தானே சார் நீங்கள் சொன்ன காசி அவர்களை வந்து உடனடியாக வந்து இடைநீக்கம்லாம் செஞ்சுருந்தாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தோடனே. நான் இந்த அரசு இதை செய்கிறது என்றே சொல்லலை. நான் இந்த அரசு புதிதாக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்ன சூழ்நிலையில் காசி போன்றவர்களை சஸ்பெண்ட் செஞ்சுருக்கிறாங்க. 2,000 கோடி ரூபாய்க்கான டெண்டர்களை ரத்து செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல நடவடிக்கைகள். அது மட்டும் இல்லாமல் அந்த மின்சாரத்துறை அமைச்சர் யார் முறைகேடுகள் செஞ்சிருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னேன். அந்த பேக்ரவுண்டில் தான் அவர் சொல்லி ஒரு 2 நாளில் இது மாதிரி திருட்டு போக ஆரம்பிச்சிருக்குன்னா அப்போ அந்த முறைகேடுகளை மறைப்பதற்காக யாரோ அதிகாரிகள் செய்கிறார்களா, கடந்த ஆட்சியில் லிங்க் ஆனவங்க செய்கிறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ அந்த ஒரு சந்தேகம் எழும்புது இல்லையா. அப்போ அந்த சந்தேகத்துக்கு எழும்பும்போது அதற்கான விசாரணை துரிதமாக சரியாக நடைபெற வேண்டும். இப்போ இவங்க சிபிசிஐடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். பட் அந்த விசாரணை நடைபெற்ற மேலளவு வரைக்கும் ஜென்ரலாகவே இப்போ நம்ம ஏடிஎம்கே காலத்தில் ஊழல் நடந்த ஊழல்களை கூட திமுக வந்து எப்படி காப்பாத்திச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, இப்போ திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலாக இருந்தாலும் இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் எந்த தயவுதாட்சியமும் பார்க்கக்கூடாது. அது யார் செய்திருந்தாலும் இப்போ அந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு திருட்டு நடக்குதுன்னா இதற்கு பேக்ரவுண்டில் யாரெல்லாம் இருந்தாலும் அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினியராக கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினியராக இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும். ஸோ யார் அந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிவிஷன் போது அதில் இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, பர்ச்சேஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ எல்லாரையும் விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த பின்புலத்தில் யார் இருந்தாங்கன்னு பார்த்து
நடவடிக்கை எடுக்கணும், துரிதமாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்ம. இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து 16, 17 கடந்த மாதம் அந்த காலகட்டத்தில தான் காணாம போச்சுன்னு சொல்றாங்க. 20ஆம் தேதி தான் வந்து மின்வாரிய அதிகாரிகள் அத வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் கம்ப்ளைண்ட் எப்ப குடுத்தாங்க? ஆனா இப்ப தானே சார் இந்த விஷயம் வந்து ஒரு பூதாகரமா செய்தி ஊடகங்கள் மூலமா வெளியில வருது. இத்தன நாள் என்ன பண்ணாங்க? அது தெரியலையா? என்ன பண்ணாங்க? சரி, அது வந்து எப்பொழுது காணவில்லை என்று தெரிந்த உடனேயே இது வந்து ஒரு ரொம்ப சீரியஸாக எடுத்து இம்மீடியட்டாக சிபிசிஐடி அளவில் அவர்கள் விசாரணைக்கு செஞ்சுருக்கணும். ம். ஆனால் இது ஒரு ஒரு நியூஸ் பேப்பரில் வெளியே வந்த பிறகுதான் இந்த இஷ்யூ வந்து பூதாகரமாக வெடிக்கிறது. அப்போ தான் வந்து இம்மீடியட்டாக அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்து துரிதமாக செய்வதற்கான வேலைகள் நடைபெறுகிறது. அது ஒரு மிகப்பெரிய இன்னொரு ரொம்ப முக்கியமான கேள்வி இதில் என்ன எழும்புதுன்னா, இப்போ ஹார்ட் டிஸ்கை காணாமல் போன செஞ்சவங்க ஆவணங்களை என்ன செய்வாங்க, டாக்குமெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, இப்போ டாக்குமெண்ட்லேருந்து உள்ளது கிழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ம். ஆனா மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்ககிட்ட அசல் பிரதி இருக்கு எங்ககிட்ட. டாக்குமெண்ட்ஸாவும் இருக்கு. நாங்க தனியாவும் எடுத்தும் வச்சிருக்கோம்னு சொன்னாரே. அதான் டாக்குமெண்ட்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க, டாக்குமெண்ட்லேருந்து கிழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறேன். ஒரு ஹார்ட் ம். டிஸ்கையே திருடக்கூடியவர்கள் ஆவணங்களை கிழிப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் என்ன கேட்குறேன்னா, இதில் என்ன செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருக்கிறீங்க? ம். ஒரு ஹார்ட் டிஸ்கையே ஒருத்தரால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியுதுன்னா, ம். ஆவணங்களை திறந்து ஆவணங்களை கிழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதா? ம். அதிலிருந்து யாராவது திருடினால் யார் திருடினாங்கன்னு பார்க்குறதுக்கு உங்ககிட்ட சிசிடிவியாவது இருக்கா? அப்போ சிசிடிவி கூட வேலை செய்யலைன்னா நாளைக்கு யாராவது கிடைச்சாங்கன்னா அந்த அந்த ஆவணங்கள்லாம் வைக்கப்படக்கூடிய ரூமில் சிசிடிவி இருக்கணும்ல, வேலை செய்யணும்ல, ஃபங்க்ஷன் ஆகணும்ல. அப்போ இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா யார் வேணால் எந்த ஆவணத்தை வேணால் கிழிச்சிட்டு போகலாம்ல. ம். இப்போ கிழிச்சிட்டு போன ஆவணங்கள் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ ஹார்ட் டிஸ்க்குங்கிறதுனால அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அது நெட்வொர்க்கில் இருக்கும்போது அந்த ஹார்ட் டிஸ்க் மிஸ்ஸிங்காக இருக்கேன்னு கூட நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் வாட் அபவுட் டாக்குமெண்ட்ஸ்? ம். உள்ளுக்குள்ள நாளைக்கு யாராவது ஒரு இன்ஜினியர் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது தான், ஏதாவது ஒரு விசாரணைக்கு பார்க்கும்போது தான் அங்கே ஆவணம் மிஸ்ஸிங்கிறதே தெரியும். அப்போது அந்த ஆவணங்கள்லாம் பாதுகாப்பாக, இப்போது நம்மளுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வந்து ட்ரஸ்டீஸ் ஆஃப் தீஸ் டாக்குமெண்ட்ஸ், இந்த ஆவணங்களை ம். வந்து அவர்கள் பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆவணங்கள்லாம் எப்படி பாதுகாப்பீங்க? ஹார்ட் டிஸ்கையே இவ்வளோ ஈஸியாக விடுறீங்க அப்படின்னா ஆவணங்கள்லாம் ம். எனக்கு இப்போ இந்த மாதிரி எவ்வளோ ஆவணங்கள் காணாமல் போயிருக்கலாம். இப்போ நாங்கள் நிலக்கரி இறக்குமதி ஊழல்லேருந்து அதானி ஊழல்கள்லேருந்து பல ஊழல்கள் மீது எஃப்ஐஆர் பதிவுன்னு நடவடிக்கை எடுக்கணுங்க. இது எல்லாத்திற்குமே ஆதாரங்கள் அது அங்கே அந்த மின் வாரிய அலுவலகத்துக்குள்ள தானே இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து காணாமல் அடிக்கப்பட்டால் என்ன ஆகும்? இப்ப மின்வாரிய அலுவலகன்றது ஒரு முக்கியமான இடம். அங்க யார் வராங்க, இல்ல வெளியில போறாங்க அப்படின்னு நம்ம கண்காணிக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. அங்க சிசிடிவி பொருத்தாததுக்கு என்ன காரணம்? சிசிடிவி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ம். சிசிடிவி இருந்தது. அது கொஞ்சம் வருஷம் முன்னாடி வேலை செய்யாமல் போனது. வேலை செய்யாமல் போனதை அவங்க அந்த வரக்கூடிய நியூஸ் ரிப்போர்ட்லேருந்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த மாதிரி புரோக்கர்ஸ் வந்து அங்கே ஆப்ரேட் பண்ணுறது, வரது போகிறது, யார் வராங்க யார் போகிறாங்கங்கிறத யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறதுனால சிசிடிவியை சரி பண்ணாமலே வச்சுட்டாங்க. ம். ரிப்பேர் ஆன சிசிடிவி அப்படியே சரி பண்ணாமலே வச்சுருக்கிறாங்க. அது ரிப்பேர் ஆன சிசிடிவியை சரி பண்ணாமல் வச்சுருக்கிறாங்களா, இல்லை நல்ல வேலை செஞ்ச சிசிடிவியை ரிப்பேர் பண்ணிட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. அதெல்லாம் விசாரணை பண்ணால் தான் தெரியும் இல்லையா? ஒரு சிசிடிவி சரி பண்ணுறதுங்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதுக்குன்னு ஒரு ஐடி டீம் இருக்கும் இபியில். அவங்களோட வேலையே இதுதான். அதற்காக சம்பளம் கொடுக்கப்படும். இப்போ அதுக்கு தனியார் நிறுவனங்கள் இப்போது வந்து கம்ப்யூட்டருக்கு பார்க்குறதுக்கு தனியார் நிறுவனங்கள் வச்சுருக்காங்கன்னா, இது மாதிரி ஐடிக்கும் அவங்க தனியார் நிறுவனங்கள் கூட கொடுத்துருக்கலாம். அவங்களோட வேலை என்ன அப்போ? அந்த சிசிடிவி சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்க்குறது தானே வேலை. அப்போ அந்த மாதிரி சிசிடிவி ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அதற்கு யார் பொறுப்போ அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அந்த அதிகாரி மீது அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரா? அந்த அதிகாரி மீது என்ன துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஏன் சிசிடிவி ஃபங்க்ஷன் ஆகலை? இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு கொள்முதல் துறையில் ஒரு 80,000 கோடி 90,000 கோடி ரூபாய் கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு துறையில் ஒரு சிசிடிவி வேலை செய்யலை, இவ்வளோ செலவினங்கள் இருக்கக்கூடிய ஒரு துறையில் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியுமா? இதுதான் கேள்வி. அப்போ இதில் வந்து அமைச்சர் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எடுக்க வேண்டும். அதற்கான விஷயங்கள் கண்டிப்பாக துரிதமாக நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம்.
இனி இது போன்ற எந்த ஒரு ஆவணமோ ஒரு ஒரு இந்த இந்த துறையில் எதுவும் காணாமல் போகாது அப்படிங்கிற அளவில் மக்களுக்கு நம்பிக்கைக்கு தரக்கூடிய வகையில் அந்த மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். இன்னொரு பக்கம் சார், இப்ப மின்சார பொறியாளரா இருக்கக்கூடிய, அதாவது மின்சார பொறியாளர் அமைப்பின் தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா மின்சார கொள்முதல்ல இத விட அதிகமான ஊழல் வந்து நடைபெற்றிருக்கு. அது யாருமே பேச மாட்டோம். ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1200 கோடி அளவுக்கு இவங்க ஊழல் செய்திருக்கிறாங்க. நாங்க கொடுத்த ஒரு புகாரிலேயே 54,000 கோடி ரூபாய் ஊழல். ம். இது லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு டிராஃப்ட் எஃப்ஐஆர் தயார் பண்ணியாச்சு 54,000 கோடி ரூபாய்க்கு. ஆனால் டிராஃப்ட் எஃப்ஐஆரை தாண்டி அது எஃப்ஐஆராக கடந்த ஆட்சியில் விடலை. எஃப்ஐஆர் கூட போடல. அது எஃப்ஐஆர் கூட போட விடலை. எஃப்ஐஆர் எழுதியாச்சு. எஃப்ஐஆர் எழுதி 54,000 கோடி ரூபாய்க்கு இழப்பு அப்படிங்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்குது. ஆனால் அதை எஃப்ஐஆராக பதிவு செய்ய கடந்த திமுக ஆட்சி விடவில்லை. அது இன்ஃபேக்ட் 2016 2021 ஆனது மட்டும் 54,000 கோடி நான் சொல்கிறது. அப்புறம் 21 26 என்ன கலந்து ஆயிருக்கு அப்படிங்கிறது கணக்கு பண்ணிங்கன்னா அது இன்னும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் 6,000 கோடி நிலக்கரி இறக்குமதி ஊழல், 2,500 கோடி ரூபாய் நிலக்கரி போக்குவரத்து ஊழல், 54,000 கோடி ரூபாய் தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கியதில் ஊழல், மின்சார டிரான்ஸ்ஃபார்மரில் வெறும் 1000 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுலேயே 400 கோடி ரூபாய் ஊழல், 40%. நீங்கள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி மின்சார வாரியம் அப்படிங்கிறது அதோடைய செலவினங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடந்த 10-15 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கணுங்க. சோலாரு 7 ரூபாய் 2014 அதானிக்கிட்ட சைன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கும். 7 அதுவே ஒரு ஒரு ஃப்ராடு திட்டம். இன்னைக்கு இன்ஃபேக்ட் அது இன்றைக்கி வந்து 2,000 ரூபாய் இன்றைக்கி சோலாரு யூனிட்டுக்கு சரிஞ்சாச்சா. தெர்மல் நீங்கள் எடுத்துக்கோங்க, 10-15 ஆண்டுகள் முன்னாடி தெர்மல் என்ன 10 ரூபா 12 ரூபா 14 ரூபாய்க்கெல்லாம் வந்து அந்த இதுகிட்டலாம் ஜென்ரேட்டர்லாம் போட்டுலாம் வாங்குவாங்க. இன்னைக்கு என்ன விலை உங்களுக்கு? 2,000 ரூபாய்க்கு சரிஞ்சுது கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டோன்னா 2016. அதற்கு பிறகு அப்படி ஸ்டெடியாகி கோவிடும் போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ திரும்ப 4 ரூபா 5 ரூபா 6 ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். பட் பாயிண்ட் என்னென்னா, 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விலையை விட இன்று மின்சாரம் சீப்பாக இருக்குது. அப்போ ஒரு மின்சாரத்துறைக்கு நீங்கள் மின்சாரம் வாங்குறீங்க, குறைவான விலை எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகணும், ரெவென்யூ கண்ணாமனாலும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வருவாய் 60,000 கோடி ரூபாய் இருந்த வருவாய் இன்றைக்கி 1,00,000 கோடி மின்சார வருது. கடந்த 4-5 வருஷத்தில் உங்கள் கரண்ட் பில்லு என் கரண்ட் பில்லு எல்லார் கரண்ட் பில்லும் ஏற்றியாச்சு. ஏற்றி வருவாயை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோ, உங்கள் கம்பெனியில் இன்கம் வருவாய் அதிகமாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அது கம்மியாக இருக்குது. அப்போ அந்த கம்பெனி எப்படி இருக்கணும்? செழிப்பாக இருக்கணுமா இல்லையா? ஆமாம். ஆனால் மின்சார வாரியத்தில் கடன், லட்சக்கணக்கான கோடி கடன். எப்படி? கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளில் இந்த மின்சார வாரியம் மிகப்பெரிய அளவில் லாபகரமான ஒரு நிறுவனமான மாறி இருக்கணும். ஏனென்றால் இதை அப்படியே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டை வந்து பெரிய அளவில் அதை செய்யலை. அதில் அப்படியே ஸ்டாஃபை குறைச்சிட்டே வந்து இதை எப்படியாவது ப்ரைவேட் கையில் தள்ளி விடுறதுக்கான வேலைகளை தொடர்ந்து ஒரு லாபி அதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதால் இது வந்து ஒரு சரியாக ஆப்ரேட் பண்ணால் இது வந்து 5,000 to 10,000 கோடி ரூபாய் வருடம் லாபம் செய்து டாரிஃபையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாமல் இன்றைக்கி செயல்படுத்த முடியும் மின்சார வாரியம். ஏன்னா அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் நீங்கள் யாரெல்லாம் என்னெல்லாம் வேக்கன்சி இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா பள்ளிக்கல்வித்துறைனா நீங்கள் வந்து 80% டீச்சர்ஸ் தான். நீங்கள் கொடுக்குற சம்பளம், நீங்கள் உங்கள் பட்ஜெட் 30,000 கோடி 35,000 கோடின்னு நீங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பட்ஜெட் போட்டிங்கன்னா பெரும்பாலான தொகை சம்பளத்திலே போயிடும். புரியுதுங்களா? அப்போ அதில் வந்து டீச்சர் இதை வந்து அதிகப்படுத்த பட்ஜெட் அதிகமாகும் பயங்கரமாக. இதில் அப்படி கிடையாது. இதில் ஒரு 95,000 கோடி ரூபாய் இன்றைக்கி செலவு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து சம்பளம்ங்கிறது எவ்வளோ இருக்கும்? 10,000 கோடி இருக்குமா? 10% இருக்குமா? 15% இருக்குமா? அவ்வளோதான். அப்போது நீங்கள் வந்து அதில் எவ்வளவு அதிகப்படுத்தினாலும் 20% ஆக போகுது, அவ்வளோதான். உங்களுக்கு அது பெரிய அளவில் நீங்கள் எக்ஸ்பென்சஸை குறைச்சிங்கன்னா, ஒழுங்காக பவர் பர்ச்சேஸை நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா அதில் நடக்கக்கூடிய நான் சொல்லலை டிரான்ஸ்ஃபார்மரில் மட்டும் 40% ஊழல். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் 40% ஊழலில் நீங்கள் 25-30% குறைச்சிங்கன்னா கூட இன்றைக்கி 20,000-30,000 கோடி ரூபாய் நீங்கள் செலவினங்களை குறைக்க முடியும், சேவிங் பண்ண முடியும்.
இந்த துறை லாபகரமான துறையாக இருக்க முடியும். அதில் 10,000 கோடி ரூபாய் நீங்கள் வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா கூட அவ்வளோதான் மேக்ஸிமம். ஒரு 5,000 கோடி 10,000 கோடி மேக்ஸிமம், அவ்வளோ. அதுக்கு மேலே என்ன ஆகுது? எல்லா ஸ்டாஃபும் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பவர் கட்டு இது அதுன்னு எதுவும் வராது. மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ணிங்கன்னா எதுவும் வராது. இந்த துறையை பொறுத்த வரை இது வந்து ஒரு செழிப்பாக இயங்க வேண்டிய ஒரு துறை. இது வேண்டுமென்றே இது ஊழல் துறையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஆக்கப்பட்டது. நீங்கள் செந்தில் பாலாஜியை வந்து ஸ்டாலின் அவர்கள் மின்சார வாரியத்துறை அமைச்சராக ஆக்கியதற்கு காரணம் என்ன? அது அவருடைய முன் அனுபவம் என்ன? புதிதாக திமுகவுக்கு வராரு 2019. 2021 நீங்கள் வந்து டாஸ்மாகையும் மின்சார வாரியத்தையும் இவ்வளோ பெரிய துறைகளாக அவருக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவர்களுடைய முன் அனுபவம் என்ன? அந்த முன் அனுபவம் என்னன்னு 2014 ஏற்கனவே ஸ்டாலின் கரூரில் பேசியிருக்கிறார். நீங்கள் கேட்டிருப்பீங்க செந்தில் பாலாஜியோட முன் அனுபவம் என்னன்னு, இல்லையா? ஊழலில் சிறந்தவர். அப்போ அதனால தானே ஸ்டாலின் கொண்டு போய் அந்த துறையை அங்கே கொடுத்தாரு. அப்போ அது ஊழல் செய்யக்கூடிய ஒரு துறையாக வைத்திருக்க வேண்டும். இதிலிருந்து மிகப்பெரிய அளவு ஊழல் செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கமாகவே இருந்திருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. அந்த துறை சரியாக இருக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு சரியான நபரிடம் கொடுத்திருப்பார், இல்லையா? அப்போ இன்று இதை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது, மாற்ற வேண்டும். இப்பொழுது சமீபத்தில் அமைச்சர் பேசும்பொழுது கூட அது சொல்லியிருக்கிறார். இப்போ எப்படி வந்து செலவினங்கள் மிகப்பெரிய ஜம்ப்பு, வருமானம் 60,000 கோடியிலிருந்து 1,00,000 கோடி ஆகுது, ஓகே. செலவினங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? இப்போ காஸ்ட் ஆஃப் பவர் பர்ச்சேஸ் கம்மியாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் செலவினங்கள் ஏன் 20,000 25,000 கோடி ஜம்ப் ஆகுது? 50,000 கோடி பவர் பர்ச்சேஸ்லேருந்து ஏன் 75,000 கோடி போச்சு? இதெல்லாம் மிக முக்கியமான கேள்விகள். இதற்குள் தோண்டினால் அவ்வளவு பூதங்கள் கிளம்பும், அவ்வளவு ஊழல்கள் கிளம்பும். என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வெளியே வரும். அந்த முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், பணத்தை ரெக்கவர் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சார், நிலக்கரி ஊழல் இருக்கா, அதான் நீங்கள் இதெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா அதில் வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ 2021 தேர்தல் வரும்போது ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, இதில் வந்து பூனை இருக்கும்னு நினச்சோம், ஆனால் பெரும் புலியே வந்து இதில் வந்து மறைஞ்சிருக்கு, அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இதில் வெளிக்கொண்டு வந்து நாங்கள் யார் வந்து இதில் குற்றம் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதன் பிறகு வந்து அதானி அவர்கள் சபரீசனை சந்திக்கிறாரு. அதோடைய செய்தி நின்றுச்சு. அதன் பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. தாவேக்கா அரசு இதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, நடவடிக்கை எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. ஊழலை நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம்னு சொல்றீங்க. லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம்னு சொல்றீங்க. வரவேற்கிறோம். 6 மாத காலம் நேரமும் நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த அரசு வந்து எதுவுமே செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுவதற்கு நம்ம இல்லை. ஆனால் அதை நீங்கள் செய்வதற்கு பொலிட்டிக்கல் வில் வேணும். அந்த பொலிட்டிக்கல் வில் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறது இந்த 6 மாத காலம்தான் உங்களுக்கு காண்பிக்கும். இன்னைக்கு அருண் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையராக இருக்கிறார். அவருக்கு அதானி ஊழலை பற்றி நன்றாக தெரியும். ஏனென்றால் அதானி ஊழல் மீது நாங்கள் சென்னையிலே ஒரு போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் அதானி ஊழல் மீது பண்ணணுன்னும் போது எங்களுக்கு வந்து பர்மிஷன் டினை பண்ணார். அப்புறம் நாங்கள் ஆஃபீஸ்லேயே வச்சு ஒரு போராட்டத்தை செய்தது எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் இன்று அதானி ஊழல் கிட்டத்தட்ட அது சாதாரணமான ஊழல் இல்லை. 6,000 கிலோகலரி பர் கேஜியை கொண்டு வரணும்னு சொல்லி மோசடி பண்ணி 3,500 கிலோகலரி நிலக்கரியை, தரம் குறைந்த நிலக்கரியை சப்ளை செய்து அதன் மூலமாக 3 மடங்கு பணத்தை ஏமாற்றி மோசடி செய்தார் அதானி. இதன் மூலமாக 3,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் அதானி. இப்போ இந்த பணத்தை இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் மின்தட்டுலாம் இப்படிலாம் ஏற்படுதுன்னா எதனால? 6,000 கிலோகலரிக்கு போல் 3,500 கிலோகலரி 4,000 கிலோகலரி நிலக்கரி கொண்டு போய் கொட்டினீங்கன்னா என்ன ஆகும்? நிறைய நிலக்கரி வாங்குவீங்க, ஆனால் தரம் குறைந்த நிலக்கரி வருது. நீங்கள் செக்கிங் பண்ணுறதுக்கு என்ன தேர்ட் பார்ட்டி யார் வச்சுருக்கிறீங்க? அது அந்த பர்சனே சொல்கிறதே. அதானி சொல்கிறாலே தேர்ட் பார்ட்டி கன்சல்டன்ட்டு நிலக்கரியை செக் பண்ணுறதுக்கு எப்படி உருப்படும்? அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை செய்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள், அதை செய்யணும். அது ஆக்ஷனில் காமிக்கணும். அந்த ஆக்ஷனில் காமிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த 3 மாதமோ 6 மாதமோ டைம் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் இதை செய்ய வேண்டும். இதற்கு முன்பு ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதானி மீதெல்லாம் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். கடந்த ஆட்சியில் நாங்கள்
செய்யறோம்னு சொல்லிட்டு கடைசியில் சட்டசபை முன்னாடி போய் நாங்கள் போராட்டம் பண்ணுவேன்னு நான் லெட்டர்லாம் அனுப்பி போராட்ட தேதியை அறிவித்த பிறகுதான் அந்த விசாரணைக்கு அனுமதியே கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த தேர்தல் காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே அவ்வளவு ப்ரெஷர். துரை ஐபிஎஸ்க்கு தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே. அந்த அதானி வழக்கை மூடுவதற்காக மூடியிருக்கலாம், நமக்கு தெரியாது, நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க எதுவுமே. மூடினா கூட நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி போய் கேட்டாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்சத்தை ஒழிப்பதற்காக வேலை செய்ய வேண்டும். ஆனால் ஊழல்வாதிகளுக்காக இந்த சின்ன சின்ன 1000 ரூபா ஆளை பிடிச்சிட்டு போலீஸ் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் நல்லா பொருந்தும். 1000 ரூபா திருடுறவனை பிடிப்பாங்க. என்ன நீங்கள் இதே 1 கோடி ரூபா திருடினீங்க, இல்லை 10 கோடி ரூபா திருடினீங்க, இல்லை 100 கோடி திருடினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க போலீஸ். ரைட்டா? லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சும்மா போய் 1000 ரூபா போய் நான் போய் விஏஓ பிடிக்கிறேன், இவனை பிடிங்க, அதெல்லாம் லஞ்சத்தை கண்டிப்பாக பிடிக்கணும். ஆனால் ப்ரப்போர்ஷனேட்டாக நீங்கள் எந்த ஊழல்களை விடுகிறீர்கள்? நீங்கள் வந்து இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிற நம்மளோட கம்ப்ளைண்ட் 34 கம்ப்ளைண்ட் இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறையில். பல புகார்களில் 8 தான் எஃப்ஐஆர் ஆகிருக்கு. அப்போ அது இன்னும் 20க்கு மேற்பட்ட புகார்கள் எஃப்ஐஆர் போடாமல் தூங்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஊழல்கள், 1000 கோடி ரேஷன் ஊழல், கிறிஸ்டி ஊழல், இது பல ஊழல்கள் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும்ல. அதெல்லாம் நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன். 1000 கோடி திருடவனுக்கு சல்யூட் அடிச்சுட்டு நான் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுவேன். வெறும் 100 ரூபா திருடுறவனை 1000 ரூபா திருடுறவனை நான் போய் பிடிப்பேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் சிரிப்பார். அப்போது இது அவங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் 2 பேரையும் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர்களை பிடிங்க, அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளை பிடிங்க, அவங்க மேலே வழக்குகளை போடுங்க. அப்போ அதான் ஒரு பயம் வரும். அந்த பயமே இல்லாமல் இன்னைக்கு திருடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போது கடந்த ஆட்சியில் நகராட்சித்துறை அமைச்சராக இருந்த கே.என். நேரு அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய அருண் அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறீங்க? இது நீதிமன்றம் இதுவாகி இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது கடந்த திமுக ஆட்சியிலே நீதிமன்றம் சொல்லி அவங்க பண்ணல. அவங்க எப்படி பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. இப்போ புது ஆட்சி வந்திருக்கு, அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வெறும் இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு மட்டும் பண்ணாமல் அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நேரு வழக்கையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேரு வழக்கில் நேர்மையான விசாரணை நடத்தினால், நான் என்ன கேட்குறேன், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளைஸோடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் இருந்தார். 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் அதில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. கார்த்திகேயன் ஐஏஎஸ்லாம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளைஸ் ஐஏஎஸ் தானே. இப்போ இவர்களை போன்றவர்கள்லாம் என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க? 2 குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு இடி அமைச்சிருக்கிறாங்க. ஒன்று டெண்டர் சம்மந்தப்பட்ட ஏறலேருந்து 10% லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க இந்த அமைச்சர் இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் என்ன அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்கும்? செக்ரட்டரியாக இருந்தவர் என்ன வேலை பண்ணார்? நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இதெல்லாம் இந்த விசாரணை ஒழுங்காக நடக்கிறதா என்பது இவர்கள் யார் மீதெல்லாம் இப்படி நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான். எஃப்ஐஆர் நம்ம திமுக ஆட்சி காலம் வந்த உடனே முதல் ஒரு 6 மாதத்தில் நீங்கள் இந்த அமைச்சர் மேலே எஃப்ஐஆர், அந்த அமைச்சர் மேலே எஃப்ஐஆர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த கந்தசாமியும் பவானீஸ்வரி இவங்களெல்லாம், கந்தசாமி ரிட்டையர் ஆகிட்டார், பவானீஸ்வரியை வெளியே அமைச்சிட்டாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையை விட்டு வெளியே அமைச்சிட்டாங்க. அமைச்சதுக்கு பிறகு அது காலி ஆயிடுச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை. துரை ஐஏஎஸ்னு ஒருத்தர், ஐபிஎஸ்னு ஒருத்தர் கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணி விட்டாங்க. எல்லா கேஸையும் மூடு விழா மட்டும்தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் 3 வருஷமாக 4 வருஷமாக. அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி உண்மையிலேயே எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டியது, நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு போக வேண்டியது, தண்டனை வாங்கி கொடுப்பது. இது துரிதமாக ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே இந்த வழக்குகள்லாம் நீங்கள் செய்யணும். அப்போ தான் வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், உண்மையிலேயே லஞ்சம் ஊழலை ஒழிப்பதற்காக இவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு. அதை செய்யுங்க அப்படிங்கிறத நாம் இந்த நேரத்தில் கேட்குறோம். இப்போ அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பணியமர்த்ததில் முறைகேடு செஞ்சதாக வந்து புகார் வந்துச்சு. அது தொடர்பாக வந்து நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு அமலாக்கத்துறை திமுக ஆட்சி காலகட்டத்தில் பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க.
அப்போ வந்து இல்ல நீங்க ஆளுநர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப ஆளுநர் மூலமாக மறுபடியும் திமுக ஆட்சிக்கிட்ட, அதாவது திமுக அரசுகிட்ட கடிதம் வருது. திமுக அரசு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க ஆளுநர்கிட்ட கேட்க வேணாம். நேரடியா வந்து எங்ககிட்டயே நீங்க கடிதம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப காலதாமதமாகி இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே தாவேகா அரசுக்கு நேரடியா அமலாக்கத்துறை கடிதம் அனுப்புறாங்க. இப்ப தாவேகா அரசு என்ன பண்றாங்களா, இல்ல அமைச்சர்கள் எல்லாரையும் நியமிக்கிறது ஆளுநர் தானே. அவங்களுக்கு கடிதத்த அனுப்புங்க. அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்கள அனுமதிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இது ஏன் இதுல எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்னதான் நடக்குது இதுல? இது ஒரு கிரே ஏரியாங்க. இது ம். ஒரு 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 கிரே ஏரியா. சட்டத்துல இன்னும் ஒரு கிரே ஏரியாவாக இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு அமைச்சராக இருக்கிறார். முன்னாள் அமைச்சராக இருந்தால் இந்நாள் எம்எல்ஏவாக இருக்கிறார். இப்ப இந்நாள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒருவரை ரிமூவ் பண்ணுவதற்கான பவர் யாருக்கு இருக்கு? இப்ப இன்னைக்கு என்ன செந்தில் பாலாஜி என்பவர் ம். எம்எல்ஏ. ஆமா. ஸோ இந்நாள் எம்எல்ஏக்கு ஒரு அனுமதி கொடுப்பதற்கு ஸ்பீக்கர் போதுமானது அப்படிங்கிறது ஒரு வியூ பாயிண்டாக இருக்கிறது. ம். முன்னாள் அமைச்சராக இருக்கிறார். அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அமைச்சருக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு யாருக்கு பவர்? கவர்னருக்கு பவர். ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு கிரே ஏரியாவாக இன்றைக்கி சட்டத்தில் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்பொழுது அவர் செந்தில் பாலாஜியோடைய அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வந்து கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் வந்து அனுமதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். பட் பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு அந்த மாதிரி துரிதமாக நடவடிக்கை இப்போ இன்னி வரைக்கும் கூட கவர்னர் வந்து கேசி வீரமணி கேஸில் இன்னும் அனுமதி கொடுக்கல. சொத்து குவிப்பு வழக்கில். ஏன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அலையன்ஸில் இருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி வழக்குனா டக்குன்னு அடுத்த நாள் கொடுத்துருவாரு. என்ன கேசி வீரமணி கேஸில் 76 கோடி ரூபா சொத்து குவிப்பு வழக்கில் இல்லை சார்ஜ் ஷீட்லாம் ரெடி ஆகி இவருக்கு கவர்னருக்கு அமிச்சு அவர் ஆர்என் ரவி நல்லா தூங்கிட்டு இருந்தார் 2 வருஷம் 3 வருஷம் அனுமதியே கொடுக்கல. என்ன ஆச்சு இன்னி வரைக்கும் அனுமதி கிடைக்காம தான் இருக்கு. அப்போ அர்லேக்கர் வந்து அதில் அனுமதி கொடுக்கணும் இன்னைக்கு இந்த புது கவர்னர் வந்து. ஸோ இதெல்லாம் அகெயின் பாலிட்டிக்ஸாக தான் இப்போ பொலிட்டிக்கலாக போயிட்டு இருக்காங்க. இந்த புதிய அரசாங்கம் நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ தாவேகா அரசு வந்து நாங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த மாதிரி துரிதமான நடவடிக்கைகள் கடகடன்னு எடுக்க ஆரம்பிக்கணும். நம்மளோட திருநெல்வேலி கல்குவாரி மைனிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு தெளிவாக ஆதாரங்கள் இருக்குது. இங்கே ஸ்ட்ரெயிட்வே எஃப்ஐஆர் போட்டு நம்ம ஒவ்வொன்றும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி திருநெல்வேலினா இதெல்லாம் இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற புகாரும் ஆதாரமும். இது வந்து புகார் ஆதாரம் நம்ம சும்மா கொடுக்கல. இப்போ நான் புகார் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக நம்ம போட்டு நம்ம 47 பக்கம் புகார், 48 பக்கம் புகார், அதுக்கு பிறகு என்க்ளோஷர் போட்டு ஒவ்வொரு புகாரில் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன ஆதாரம்னு போட்டு அந்த ஆதாரம் ஒவ்வொன்றுத்தையும் நான் எடுத்திருக்கிறேன். அப்போ அந்த ஆதாரம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 600 பேஜ் தாண்டும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலையும் 663 பக்கம். அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கூட இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் போடலையே. அடிப்படை விஷயம் ஒரு சொன்னார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொன்னார், நீங்கள் கொடுக்கக்கூடிய புகார் மற்றும் ஆதாரங்கள் வந்து அதுவே ஒரு என்கொயரி ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் அவ்வளவு வேலை செஞ்சு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வேலை செஞ்சு டீட்டெயில்டாக ஆதாரங்கள்லாம் எடுத்து தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ கொடுக்கக்கூடியது வந்து முதல்ல என்ன பண்ணணும், நீங்கள் என்கொயரி பண்ணக்கூடாது, டிவிஎஸ்சி நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதனால எஃப்ஐஆர் பதிவு செய்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும். ஆனால் என்கொயரி நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் என்கொயரி பண்ணுறோன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பித்தாங்கனாலே இப்போ இந்த இவ்வளோ ஆதாரங்கள் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எஃப்ஐஆர் தான் பதிவு பண்ணணும். நான் என்கொயரி பண்ணுறேன்னு ஆரம்பித்தாங்களாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இவங்க ஏதோ இதை காலி பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தமே. அப்போ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு வேலையை புதிய அரசாங்கம் செய்யக்கூடாது. இவ்வளவு புகார்கள் இருக்குது, புகார்களில் பிரைமா ஃபேசி கம்ப்ளைண்ட்டு ஆதாரங்கள் நான் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து இருக்குன்னா நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கள். இப்போ ரேஷனில் 992 கோடி ரூபாய்க்கு திமுக அரசில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. ரேஷன் டிரான்ஸ்போர்ட்டில் கந்தசாமி, கார்த்திகேயா, முருகர் பேரால் கம்பெனி ஆரம்பித்து எப்படி பண்ணாங்க கிறிஸ்டின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். 300 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு இருந்தது 600 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஆதாரங்களோடு தானே கொடுத்துருக்குறேன். முன்னாடி நாள் வரைக்கும் 300 ரூபா பே பண்ணுறாங்க ஃபீல்டில். இதே அரசாங்கம் பே பண்ணுது, திமுக அரசு பே பண்ணுது. அடுத்த நாளே டெண்டர் கிறிஸ்டிகைக்கு கொடுத்து 600 ரூபா பே பண்ணுறீங்க மெட்ரிக் டன்னுக்கு. 300 ரூபாய்க்கு ஓடுறதுக்கு ஆள் ஃபீல்டில் இருக்கும்போது நீங்கள் எப்படி 600 ரூபா பே பண்ணுவீங்க? வேறு ஒரு அதே 37 மாவட்டங்களையும் அந்த நிறுவனம் மட்டும்தான் எடுத்திருக்கு. ஒரு மாவட்டத்தில் கூட வேறு நிறுவனம் எடுக்க முடியல. மிச்சம் எல்லா நிறுவனமும் டிஸ்குவாலிஃபைடு. டிரான்ஸ்போர்ட் அனுபவம் இருக்கிறவங்க எல்லாம் டிஸ்குவாலிஃபைடு. டிரான்ஸ்போர்ட் அனுபவமே இல்லாத கிறிஸ்டின் நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க இல்லையா? அது இன்னைக்கு கருப்பட்டியெல்லாம் சேர்க்கணும்ல இந்த மாதிரி நிறுவனங்களை. இது இவ்வளவு அபத்தமான விஷயங்கள் எவ்வளவோ நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. கேபி பார்க்கு 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல், 15 மூட்டை மணல் கலந்துருக்குறாங்க. ஐஐடி ரிப்போர்ட் இருக்குது. ஐஐடி நீங்களும் நானும் ரிப்போர்ட் தயாரிக்கல.
ஐஐடி வந்து செக்கிங் பண்ணி ரிப்போர்ட் தயாரிச்சிருக்கு, நம்ம ஆதாரம் கூட கொடுத்துருக்குறோம், லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கேட்குது. திமுக அரசு கொடுக்கல. பிஎஸ்சி நிறுவனம் ஏடிஎம்கே காலத்தில் நடந்த ஊழல் தான். ஆனால் திமுக ஒரு டீலிங் போட்டு பிஎஸ்சி நிறுவனத்தோட என்ன டீலிங் போட்டாங்கன்னு தெரியல, நாங்கள் கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? டிவிகே கவர்மெண்ட் என்ன பண்ண போறீங்க? அதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்க சார், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.